பணம் பாதாளம் வரை பாயும். ஆனா அந்த பணத்தை வச்சு ஐபிஎல் கோப்பையை வாங்க முடியுமா? 2008 முகேஷ் அம்பானி மும்பை இந்தியன்ஸ் அணியை வாங்கினப்போ வெறும் ஒரு டீமை உருவாக்கல. சச்சின் டெண்டுல்கர், சனத் ஜெயசூர்யா, ஷான் பொல்லாக், மலிங்கான்னு உலகத்தோட தலை சிறந்த லெஜெண்ட்ஸ்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு வேர்ல்ட் லெவல் டீமையே களத்தில் இறக்கினாரு. மற்ற டீம்லாம் மும்பை லைனப்பை பார்த்தே மிரண்டு போனாங்க. ஆனா ரிசல்ட் படுதோல்வி. ஹர்பஜன் சிங் ஸ்ரீசாந்த் அரைஞ்ச அந்த ஸ்லாப் கேட் விவகாரத்தில் ஆரம்பிச்சு அடுத்த 5 வருஷத்துக்கு தண்ணியா பணத்தை செலவழிச்சும் உலகத்தோட பெஸ்ட் கோச்களை கூட்டிட்டு வந்தும் மும்பை இந்தியன்ஸால ஒரு கோப்பையை கூட ஜெயிக்க முடியல. ஆனா இன்னைக்கு அதே மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல்லோட முடிசூடா மன்னர்கள். எப்படி சாத்தியமாச்சு இந்த மேஜிக்? 2013 ரிக்கி பாண்டிங் கேப்டன் பதவியிலிருந்து விலக ஒரு இளம் புயல் கையில கேப்டன்சி பொறுப்பு போகுது. அவர்தான் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா. சூப்பர் ஸ்டார்களை காசு கொடுத்து வாங்கினா பத்தாது, நம்மளே சூப்பர் ஸ்டார்களை உருவாக்கணும்னு ரோஹித் சர்மாவும் மும்பை மேனேஜ்மெண்ட்டும் போட்ட அந்த 3 மாஸ்டர் பிளான் என்ன? வாங்க சிபிசி தமிழ்ல அலசி ஆராய்வோம். மற்ற ஐபிஎல் டீம்லாம் ரஞ்சித் ட்ரோஃபில யார் அதிக ரன் அடிச்சிருக்கா, அதிக விக்கெட் எடுத்திருக்கான்னு டிவியில உட்காந்து பார்த்துட்டு இருந்தப்போ மும்பை இந்தியன்ஸ் ஒரு புது வியூகத்தை கையில் எடுத்தாங்க. முன்னாள் கோச் ஜான் ரைட் மற்றும் கிரண் மோர் எந்த கேமராவும் இல்லாத யாருக்கும் தெரியாத குட்டி குட்டி ஊர்களோட லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்க்கு நேரா போனாங்க. அப்படி ஒரு நாள் பரோடாவில் நடந்த ஒரு லோக்கல் T20 மேட்சை பார்க்க போனாங்க. அங்க ஒரு ஒல்லியான பையன் பேட்டிங் ஆட வர்றான். சுத்தி இருக்கிறவங்க அவனோட ஸ்டைலை பார்த்து கிண்டல் பண்றாங்க. ஆனா அந்த பையன் அடிச்ச ஷாட்ஸ் எல்லாமே கிரவுண்டுக்கு வெளியில. அந்த ஒல்லியான தேகம், ஆனா அசுரத்தனமான பேட் ஸ்பீட், அதை விட முக்கியமா எந்த பிரஷரும் இல்லாம நெட் பிராக்டிஸ் மாதிரி சிக்ஸர் அடிக்கிற அந்த ஆட்டிடியூட். யார் அந்த பையன்? அவர்தான் ஹர்திக் பாண்டியா. மும்பை இந்தியன்ஸ் பாண்டியாவோட ஆட்டிடியூடை செக் பண்ண ஷேடோ ஷவுட்டிங் பண்ணாங்க. யாருக்கும் தெரியாம ஆடியன்ஸா உட்கார்ந்து பாண்டியாவோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணாங்க. ரிசல்ட் 2015 ஆக்ஷன்ல யாருமே சீண்டாத ஹர்திக் பாண்டியாவை வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு பேஸ் பிரைஸ்ல தூக்குனாங்க. இன்னைக்கு அவரோட மதிப்பு பல கோடிகள். மும்பைக்கு நல்லாவே தெரியும் டேலண்ட் பல பேர்கிட்ட இருக்கும், ஆனா பிரஷரை ஹேண்டில் பண்றவன் தான் உண்மையான ஹீரோன்னு. 2013 அகமதாபாத்ல ஜான் ரைட் ஒரு மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 19 வயசு பையன் போலிங் போட வரான். அவனோட போலிங் ஆக்ஷன் அவ்வளோ விசித்திரமா இருக்கு. யாருமே அவனை சீரியஸா எடுத்துக்கல. ஆனா அடுத்த சில நிமிஷங்கள்ல ஜான் ரைட் உறைஞ்சு போயிட்டாரு. ஏன் தெரியுமா? டெத் ஓவர்ல அந்த பையன் தொடர்ச்சியா 12 யார்க்கர்கள் போட்டான். அவர்தான் நம்ம யார்க்கர் கிங் ஜஸ்பிரீத் பும்ரா. மும்பை இந்தியன்ஸ் பும்ராவை வாங்கினதோட நிக்கல. எந்த தயக்கமும் இல்லாம முதல் ஐபிஎல் மேட்ச்லயே அவனை நேரா விராட் கோலி மற்றும் கிறிஸ் கேலுக்கு எதிராக களத்தில் இறக்கி விட்டாங்க. இதுக்கு பேர் தான் பிரஷர் டெஸ்ட். அந்த பிரஷரை தாங்கி பும்ரா எப்படிப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த போலரா மாறினாருன்னு இன்னைக்கு நமக்கு நல்லாவே தெரியும். மும்பை இந்தியன்ஸ் வெறும் பிளேயர்ஸை மட்டும் நம்பல, அவங்களோட மிகப்பெரிய பலமே CKM தனஞ்சய் தலைமையிலான டேட்டா அனலிட்டிக்ஸ் டீம் தான். 2003 இருந்து பிளேயர்ஸோட இன்ச் பை இன்ச் டேட்டாவை கலெக்ட் பண்ணி சுமார் 500 பிளேயர்ஸோட பலம் பலவீனத்தை விரல் நுனியில வச்சிருந்தாங்க. இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் RCBயோட கில்லர் AB டிவிலியர்ஸ். ABDயை அவுட் ஆக்குறது எல்லா டீமுக்கும் பெரிய தலைவலியா இருந்தப்போ மும்பையோட டேட்டா டீம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் போடுற பந்து ABDயை விட்டு வெளியில போனா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் சல்லுன்னு குறையுதுன்னு. உடனே மும்பை இந்தியன்ஸ் 2016 ஆக்ஷன்ல யாருன்னே தெரியாத குருணால் பாண்டியாவை 2 கோடி கொடுத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வரலாறு. ABD எப்பெல்லாம் பேட்டிங் வராரோ அப்போ உடனே ரோஹித் சர்மா பந்த குருணால் பாண்டியா கிட்ட கொடுப்பாரு. IPL ஹிஸ்டரியில ABDயை மட்டும் 4 தடவை குருணால் பாண்டியா அவுட் ஆக்கியிருக்காரு. RCBயோட மிக முக்கிய தூணை ஒரு புது பையனை வச்சு சுக்கு நூறா உடைச்சாங்க மும்பை.
இதுதான் மும்பை இந்தியன்ஸ். காசை வச்சு மட்டும் கோப்பையை வாங்க முடியாது. திறமையை கண்டுபிடிக்கணும், பிரஷர்ல டெஸ்ட் பண்ணணும், டேட்டாவை சரியா யூஸ் பண்ணணும். ரோஹித் சர்மாவோட இந்த மாஸ்டர் பிளான் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ் டீம்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கிரிக்கெட் உலகத்தோட இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம CBC தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க.